ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ட்விஸ்டட் இயர் வார்மர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் லூப்ஸ் அண்ட் த்ரெட் பிராண்டோட இம்பெக்கபிள் அப்படி சாலிட் அப்படிங்கிற யான் யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து கோல்ட். அதுக்கப்புறம் 4.5 mm crochet hook எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டார்டிங் நான் ஒரு 71 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அடல்ட் சைஸ் ஹெட்பேண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது யானோ இல்லைனா டிஃப்ரெண்ட் சைஸ் crochet hook யூஸ் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு சைஸிங் ப்ராப்ளம் இருக்குன்னா 20 inches வரைக்கும் செயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20 inches தான் அடல்ட் ஹெட்பேண்டோட சைஸு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செயின் வருதோ அது வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைஸ் 4 யான் 4.5 mm crochet hook பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 71 செயின்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணிவிட்டு 4th செயின் ஃப்ரம் த ஹுக் அதுக்குள்ளே என்னோடய யானை இன்சர்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனி சைஸ் ஆஃப் ஹெட்பேண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ 71 செயின்ஸ் ப்ளஸ் 2 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணிவிட்டு 4th செயின் ஃப்ரம் த ஹுக்கில் நான் இப்போது இன்சர்ட் பண்ண போகிறேன். என்னோடய ஹுக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டபுள் crochet நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னோடய 4th செயின் ஃப்ரம் த ஹுக்கில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணாமல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பின்னாடி ஒரு செயினை ட்விஸ்ட் பண்ணோன்னா பின்னாடி ஒரு பம்ப் இருக்கும், அதில் நம்மளோட ஹாஃப் டபுள் crochetட்டை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும் நம்மளோட ஹெட்பேண்டுக்கு. ஸோ அந்த பம்பில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த பம்பை வந்து நம்ம 3rd லூப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு செயினோட பேக் பம்பில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த செயின் வரைக்கும் நம்ம இப்படியே தான் பண்ணிகிட்ருக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப அழகான லுக்கு கொடுக்கும் நம்ம யூஸ்வலாக செயின் பண்ணி ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணுறதை விட. ஸோ கீப் ஒர்க்கிங். இதே மாதிரி பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த செயின் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் எண்ட் ஆஃப் த செயின் ஒர்க் பண்ணிவிட்டேன். செயின் 2 பண்ணி என்னோடய ஒர்க்கை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட ஸ்டிச்சஸோட 3rd லூப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த செயினை டர்ன் பண்ணிங்கன்னா பின்னாடி ஒரு லூப் தெரியும். அந்த 3rd லூப்பில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இது நம்மளோட ரோ 2. ஸோ செயின் 2 டர்ன், அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோவோட ஸ்டிச்சோட 3rd லூப்பில் ஈச் ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணிட்டு வருவோம். இதே மாதிரி எண்ட் ஆஃப் த செயின் ஆர் ரோ 1 அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு 3rd லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணிட்டு வருவோம். கீப் ஒர்க்கிங். நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ என்னோட ரோ 2 முடிஞ்சாச்சு. ஸோ என்னோடய லாஸ்ட் ஸ்டிச்சோட 3rd லூப்பில் நான் இப்போது ஒரு ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கிறேன். செயின் 2 பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோ 3 ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போலையே ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம் ஒரு ஸ்டிச்லேயும். அதாவது 2 லூப்லேயுமே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம். யான் ஓவர் ப்ரீவியஸ் ரோவோட ஸ்டிச்சில் 2 லூப்லேயுமே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் crochet. இதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் crochet பண்ணிவிட்டு வாங்க டில் த எண்ட் ஆஃப் யுவர் ஒர்க். அதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எண்ட் வரைக்கும் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரோ 3. ஸோ ரோ 3 முடிச்சுட்டேன். ரோ 4 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
row 4 chain 2 turn your work. Basically row 4 என்ன பண்ண போகிறோம், row 2 தான் ஒர்க் பண்ண போகிறோம். தேர்ட் லூப்பில் ப்ரீவியஸ் ரோவோட ஸ்டிச்சில் ஒரு தேர்ட் லூப்போட ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட்டிங் row 2, row 4 repeating row 2, row 5 repeating row 3. ஸோ row 4 to 9 வரைக்கும் நம்ம வந்து row 2 and 3 3 times ரிப்பீட் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ row 2 to 9 வந்து 3 and 2 and 3 ரோவை 3 times ரிப்பீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இப்படி தான் நம்ம row 9 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். row 2 and 3 ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ row 4க்கு நான் row 2 ஒர்க் பண்ணுறேன். அடுத்து row 5க்கு row 3 ஒர்க் பண்ணுவேன். திரும்பி row 6க்கு row 2, row 7க்கு row 3, row 8க்கு அகெயின் row 2, row 9க்கு அகெயின் row 3. இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. row 9 வரைக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் row 9 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ரிட்ஜஸ் தெரியும். row 10 திரும்பி ஒரு தடவை row 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் 10 rows முடிச்சிட்டேன். இது நம்மளோட ராங் சைட் ஆஃப் த ஒர்க். இந்த ரிட்ஜஸ் இருக்கிற சைடு வந்து ரைட் சைட் ஆஃப் த ஒர்க். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கும் போதே ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லாங் டெய்ல் ஆஃப் யான் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களோட யானை. அதுக்கப்புறமா ஒரு டேபிஸ்ட்ரி நீடில் நம்ம யானை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்டு ஸ்டிச்சை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்புறமா நீடில் உங்களோட யானை அட்டாச் பண்ணிவிட்டு ராங் சைட் ஆஃப் த ஒர்க்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீடில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணி எல்லா சைடுமே நம்மளோட ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி லூஸாக கலண்டு வந்துடும், ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நல்லா ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துருங்க பேக் அண்ட் ஃபோர்த். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, யானையும் கட் பண்ணியாச்சு, நாட் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. இது மாதிரி ஜென்டிலாக டர்ன் பண்ணுங்கள் ரைட் சைடுக்கு. உங்களுக்கு இப்போ ட்விஸ்ட் கிடச்சிரும். ஸோ ஒரு முன்னாடி இருக்கிற ரிட்ஜஸ்லாம் அழகான லுக் கொடுக்குது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் ஸ்டிச்சஸ் வச்சு பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.